ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஒரு ஈஸியான பிரெட் சாண்ட்விச் வந்து வீட்டிலே பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ஒரு சேனல் இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 5 பல்லு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு கோர் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் அரைச்ச அந்த கோர் பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையோட. அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் நல்லா சுண்டை காசின பாலை கூட எடுத்துக்கலாம். அந்த பால் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த பால் எந்த அளவுக்கு இதோட பீட் ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் நார்மல் ப்ரெட்லேயும் பண்ணலாம், சாண்ட்விச் ப்ரெட்லேயும் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சாண்ட்விச் அந்த ப்ரெட்டை நல்லா 2 சைடும் டிப் பண்ணி எடுத்து நல்லா ஹாட் பேனில் வந்து இல்லைனா தோசை கல்லையோ வச்சு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று ப்ரெட்டையும் வந்து அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வெந்திருக்க ப்ரெட்டு மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு 2 சைடு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணோன்னா ஒரு எம்மியான ஒரு நல்ல சீஸியான எக் ஆம்லேட் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சீஸ் நல்லா